குழந்தைங்கள்லாம் 6 மாதம் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங். அதுக்கப்புறம் அந்த 6ஆம் மாதத்துலேருந்து கொஞ்சமாக நம்ம அடல்ட் சாப்பிட்ற உணவு எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு 1.5 வயசு அந்த குழந்தை ஆகிறதுக்குள்ள எல்லாமே பெரியவங்க சாப்பிட்ற எல்லா உணவுமே அந்த குழந்தை சாப்பிடலாம். இந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருக்கு, அவங்க சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு குழந்தைங்களை கேட்டு மெனு ப்ரிப்பேர் பண்றாங்க. ஏன்னா ஒரு சாய்ஸ் ஒரு குழந்தைக்கு ஹெல்த்தை பத்தி தெரியாது, அவங்க டேஸ்ட் தான் யோசிப்பாங்க. சாப்பிட்றதை கூட ஃபோன் பார்க்கறது இல்லை டிவி பார்த்துன்னு சாப்பிட்றது இதெல்லாம் தப்பான கருத்து. ஏன்னா அந்த குழந்தை சாப்பாடோடு இருக்கணும், சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போய் விளையாடணும், அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ சில வீட்டில் சொல்கிறாங்க, வந்தோடனே நாங்கள் டீயில் பிஸ்கெட் வச்சுட்டு போயிடுவோம், பிஸ்கெட்டு சாப்பிட்ருவாங்க பசங்க. அண்ட் பிஸ்கெட் மெயின்லி மைதா, இது வயத்தை அடைச்சி கார்போஹைட்ரேட் கொடுக்குமே வழிய உங்களுக்கு புரத சத்து அந்த அளவு கொடுக்காது. அண்ட் வெயிட் ஏற ஏற என்ன ஆயிடுதுன்னா, அந்த குழந்தைக்கு ஒரு மாதிரி எல்லாரும் கேலி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸ்கூல்ல, நீ இவ்வளோ குண்டா இருக்கேப்பா அப்படின்னு சிரிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, ஒரு மாதிரி ஒரு மென்டல் டிப்ரெஷன் சின்ன வயசுலேயே வர ஆரம்பிச்சிடுது. காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இப்போ பேச போகிறது சின்ன குழந்தைங்கள இருக்கிற ஒபேசிட்டி, சைல்ட்ஹுட் ஒபேசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கிளினிக் எல்லாம் ஒரு 10 வயசு வர குழந்தை 26லேருந்து 28 கிலோ இருக்கணும். பட் ஆக்சுவலாக அவங்க இருக்கிற வெயிட் சில பசங்க 60-80 கிலோ இருக்காங்க. ஸோ இது ஏன் ஆகுது, அதை எப்படி தவிர்க்கணும், அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வீட்டில் இருக்கிறச்சு என்ன பெரியவங்க சமைச்சாங்களோ அதே தான் குழந்தைங்களும் சாப்பிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் தாத்தா பாட்டி இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, ஸோ நிறைய குழந்தைகள், ஏன்னா நிறைய சிப்ளிங்ஸும் இருப்பாங்க, இந்த மாதிரி அண்ணா அக்கா தங்கைகள் அண்ணா அந்த மாதிரி அவங்க குழந்தைகள். ஸோ இதெல்லாம் 3 ஜென்ரேஷன் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரே டைப் ஆஃப் உணவு தான் பண்ணுவாங்க, அதே தான் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லாம் 6 மாதம் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங். அதுக்கப்புறம் அந்த 6ஆம் மாதத்துலேருந்து கொஞ்சமாக நம்ம அடல்ட் சாப்பிட்ற உணவு எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு 1.5 வயசு அந்த குழந்தை ஆகிறதுக்குள்ள எல்லாமே பெரியவங்க சாப்பிட்ற எல்லா உணவுமே அந்த குழந்தை சாப்பிடலாம். ஸோ அதனால அது ரெகுலராக என்ன உணவு பண்ணாங்களோ அதுதான் அந்த குழந்தை சாப்பிடும். ஸோ பீன்ஸ் பொரியலோ, கீரையோ, அவரைக்காவோ, வாழைத்தண்டோ, வாழைப்பூவோ எல்லாமே அந்த 1.5 வயசு குழந்தை ரெகுலராக சாப்பிடும், பெரியவங்க சாப்பிட்ற உணவு. இந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருக்கு, அவங்க சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு குழந்தைங்களை கேட்டு மெனு ப்ரிப்பேர் பண்றாங்க. இது தப்பான கருத்து. ஏன்னா குழந்தைங்களை கேட்டால் உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, இல்லை வெண்டைக்காவை வறுத்து கொடுங்க, இல்லை கத்திரிக்காவை நிறைய எண்ணெய் போட்டு கொடுங்க, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஏன்னா ஒரு சாய்ஸ் ஒரு குழந்தைக்கு ஹெல்த்தை பற்றி தெரியாது, அவங்க டேஸ்ட்டு தான் யோசிப்பாங்க. இதே நம்ம பெரியவங்களா இருந்தால் நம்ம ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுவோம், வாரத்தில் 2 நாள் கீரை பண்ணுவோம், 1 நாள் 2 நாள் பீன்ஸ் இல்லை அவரைக்காய், காராமணி, கொத்தவரங்காய் அது மாதிரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் வாட்டரி வெஜிடபிள்ஸ், பூசணிக்காய், சொரைக்காய், பொடலங்காய் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அப்போ 10 நாளைக்கு ஒருக்க உருளைக்கிழங்கு அந்த மாதிரி பண்ணுவோம். உருளைக்கிழங்குல கூட மசாலா மாதிரி பண்ணுவோம், இல்லை இந்த வெறும் லைம் போட்டு, இல்லை இது கொத்தமல்லி போட்டு அந்த மாதிரி ஒரு சாலட் டைப் கூட பண்ணுவோம். எப்போ பாரு வதக்கி ஃப்ரை பண்ணுறது இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் தான். ஸோ அந்த அளவு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ வெளியில் குழந்தைய கூட்டிகிட்டு போவாங்க, வீடுகள் கூட பெருசாக இருந்தது, குழந்தைங்கள் விளையாடுறதுக்கு சான்ஸ் இருந்தது, இதெல்லாம் இருந்தது. இந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, பேசிக்காக பேரண்ட்ஸ் 2 பேரும் வேலை பண்ண வேண்டிய ஒரு நெசசிட்டி வந்துடுச்சு. அதனால குழந்தைங்க இது நியூக்ளியர் ஃபேமிலி, வெறும் அப்பா அம்மா குழந்தைகள் தான். ஸோ இவங்களை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை வேற யாரையாவது எம்ப்ளாய் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆயிடுச்சு, ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தி ஆயிடுச்சு.
சாப்பிட்றதை கூட ஃபோன் பார்க்கறது, இல்ல டிவி பார்த்துன்னு சாப்பிட்றது. இதெல்லாம் தப்பான கருத்து. ஏன்னா, அந்த குழந்தை வந்து சாப்பாடோட இருக்கணும். சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போய் விளையாடணும். அதுதான் முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து சேஃப்டி இஷ்யூஸ்னால வெளியில அனுப்ப முடியலன்னு குழந்தைகள் விளையாட போறதில்ல. ஸோ இதெல்லாம் முக்கியம். குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்தா, அதான் ஃபர்ஸ்ட் உணவு சரியா சாப்பிடுறாங்க. ஸோ அத குடுக்கறதுக்கு ஒருத்தர் இருந்தா, டெஃபினட்டா அவங்களுக்கு கொஞ்சம் காய் கிடைக்கும், புரோட்டீன் ஃபுட்ஸ் கிடைக்கும். அப்புறம் ரைஸோ ஏதாவது சாப்பிடுவாங்க. அது வந்து குறைவாகும். பட் இப்ப வந்து வறுத்தையே இது வேணும்னு சொல்லிட்டு ஜங்க் ஃபுட் இல்ல பேக்கெட்ஸ்ல இருந்து சாப்பிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துடுச்சுன்னா என்ன ஆயிடுது? வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் தான் வருது, நிறைய கொழுப்பு சத்து வருது. இது 2 தான் குழந்தைங்களுக்கு கிடைக்குது. பட் தேவை அவங்களுக்கு நிறைய புரத சத்து. ஏன்னா குழந்தைங்க வந்து மேக்சிமம் growth 0 to 6 months, அப்புறம் 6 to 12 months, அதுக்கப்புறம் ஒரு வயசுலேருந்து டில் 18 இயர்ஸ் வளர்ந்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் growth spurt அப்படிங்கிறது வருது பிட்வீன் 13 and 21. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ல டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்சே அவங்களுக்கு புரத சத்து லைஃப் லாங் தேவைப்படுது, வெஜிடபிள்ஸ் தேவைப்படுது, ஃப்ரூட்ஸ் தேவைப்படுது. இதெல்லாம் முக்கியம். இப்போ சில வீட்டில் சொல்றாங்க, வந்த உடனே நாங்கள் டீல பிஸ்கெட் வச்சுட்டு போயிடுவோம், பிஸ்கெட் சாப்பிட்டுருவாங்க பசங்க. பிஸ்கெட்ல வெறும் மைதா இருக்கு. அதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ்லாம் நேச்சுரல் நியூட்ரியன்ஸ் இல்லை. இப்ப நீங்க ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டா விட்டமின் சியும் கிடைக்குது, நார் சத்து கிடைக்குது, பல விஷயம் கிடைக்குது அதோட. இதே நம்ம பிஸ்கெட்ல இருந்து விட்டமின் சி சாப்பிட்டா அது வேற விதமான ஒரு விட்டமின் சி தான். ஸோ அண்ட் பிஸ்கெட் மெயின்லி மைதா, இது வயத்தை அடைச்சு கார்போஹைட்ரேட் கொடுக்குமே வழிய உங்களுக்கு புரத சத்து அந்த அளவு கொடுக்காது. ஸோ இதெல்லாம் முக்கியமான கருத்து. வளர்ற குழந்தைங்க இப்ப காலையில ஸ்கூல் போறச்சே சீக்கிரம் போறேன்னு எதுவுமே சாப்பிடாத போறாங்க, இல்ல பால் குடிக்கிறது இல்ல, ஏதோ கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு ஏறி பஸ்லயோ ட்ரெயின்லயோ போயிடுறாங்க. லஞ்ச் எடுத்துட்டு போறாங்க, அதை சாப்பிட்றாங்களா இல்ல எல்லாரும் ஷேர் பண்றாங்களா, என்ன பண்றாங்க அது ஐடியா இருக்காது. அடுத்து வீட்டுல வந்து முதல் சாப்பிட்ற உணவு ஸ்கூல்ல இருந்து வரவும். ஸோ இது ரொம்ப முக்கியம். வெஜிடபிளும் இருக்கணும், ப்ரோட்டீனும் இருக்கணும். அதுக்கப்புறம் தோசையோ இட்லியோ ரைஸோ எது பிளான் பண்றீங்களோ கொடுங்க. ஸோ அவங்களுக்கு 3 உணவுலையுமே ப்ரோட்டீன் இருக்கணும், வெஜிடபிள் ஃப்ரூட் இருக்கணும், ப்ளஸ் கொஞ்சம் ரைஸ் இல்லை சப்பாத்தி இட்லி தோசை எது கொடுக்குறீங்களோ இருக்கணும். அவங்க ஸ்கூல்ல சாப்பிட்ற லஞ்சு, ஸ்கூல்லேருந்து வந்து சாப்பிட்ற மீல் அண்ட் நைட்டு, இது 3மே முக்கியம். இது எல்லாமே அவங்க சாப்பிட்டுட்டு போகணும். இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த டைம்ல ஸ்கூல்ல இருந்து வர டைம்ல ஜங்க் ஃபுட் கொடுத்துட்டாங்கன்னா இந்த குழந்தையோட வெயிட் ஏறிடுது. அண்ட் வெயிட் ஏற ஏற என்ன ஆயிடுதுன்னா, அந்த குழந்தைக்கு ஒரு மாதிரி எல்லாரும் கேலி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸ்கூல்ல. நீ இவ்வளோ குண்டா இருக்கேப்பா அப்படின்னு சிரிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது? ஒரு மாதிரி ஒரு மென்டல் டிப்ரெஷன் சின்ன வயசுலயே வர ஆரம்பிச்சிடுது. ஏன்னா அந்த குழந்தையால ஏற முடியல, ஓட முடியல, விளையாட முடியல, மற்ற பசங்களோட விளையாட முடியல. இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் அந்த குழந்தைக்கு. ஸோ அதை என்ன பண்ணுது? அந்த டிப்ரெஷனை போக்குறதுக்கு வீட்டில் வந்து திருப்பி எதையா வச்சு சாப்பிடுது. ஸோ அந்த சாப்பிட கொடுக்கறதுல சிப்ஸு, இந்த மாதிரி ஏரேட்டட் ட்ரிங்க்ஸு, இல்லை நிறைய கேக்ஸு, இல்லை இந்த மாதிரி ஹை சுகர் ஐட்டம்ஸ் வீட்டில் வச்சுக்கூடாது. அதுக்கு பதில் ஃப்ரூட்ஸு, நட்ஸு, சீட்ஸு இந்த மாதிரி வச்சா அந்த மாதிரி ஸ்நாக் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கு தேவையான புரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் எல்லாமே அந்த குழந்தைக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து குழந்தை வெயிட்டா இருக்கு, ஒரு 10 வயசு 12 வயசுல இதை இறக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அவங்களுக்கு growth spurt வரப்போகுது. growth spurtனா பருவமான டைம். அந்த டைம்ல நம்ம வந்து ஃபுல்லா இப்ப பெரியவங்களுக்கு கொடுக்குற மாதிரி நீங்க டயட்டை குறைச்சிடுங்க, ரைஸை குறைச்சிடுங்க, புரோட்டீன் நிறைய சாப்பிடுங்க, வெஜிடபிள் நிறைய சாப்பிடுங்கன்னு குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா வளர்ற வயசுனால அவங்களுக்கு எனர்ஜியும் தேவை, கார்போஹைட்ரேட்டும் தேவை, புரோட்டீனும் தேவை, சிறிய அளவு ஃபேட்டும் தேவை, அண்ட் விட்டமின் மினரல் எல்லாமே தேவை. ஸோ அதனால அவங்களுக்கு வெயிட் குறைக்கிறது வேற மாதிரி பண்ணணும். நிறைய எக்ஸசைஸ்ல அவங்கள விடணும். பிளஸ் கொஞ்சம் வேணா 4-5 இட்லி சாப்பிட்றாங்கன்னா 3 இட்லி பண்ணலாம். அந்த மாதிரி தான் பண்ண முடியுமே வழிய நீங்க கொஞ்சமா அரைக்கப் ரைஸ் சாப்பிடுங்கன்னு குழந்தைகளுக்கு சொல்ல முடியாது. நீங்க மில்லட் சாப்பிடுங்க அந்த மாதிரிலாம் குழந்தைங்கள சொல்ல முடியாது.
அதனால பெரும்பாலும் முடிஞ்ச அளவு குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம கரெக்டா நம்ம சாப்பிடுற உணவு, ஹெல்த்தியா சாப்பிடுற உணவை அவங்களுக்கு கொடுத்தா அவங்களும் ஹெல்த்தியா முதல்லேருந்தே பழகிடுவாங்க. பட் அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் உணவு கொடுத்து அதை நம்ம கண்டினியூ பண்ணா அவங்க அதே உருளைக்கிழங்கு, அதே சேனக்கிழங்கு அது மாதிரி தான் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ அவங்க டயட்லயும் இம்பேலன்ஸ் வந்துடும். நிறைய மாவு சத்து, கொழுப்பு சத்து ஏறுறதுனால உடம்புலயும் கொழுப்பு சத்து ஏறி போயிடும். அப்புறம் அதை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், டைமும் ஆகும். எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். எல்லா குழந்தைகளும் வீட்டுக்குள்ள விளையாடினா கூட விளையாடட்டும். ஆனா ரொம்ப முக்கியம் அவங்க சின்ன வயசுலேருந்தே இது பழகிறதுக்கு. ஏன்னா இருக்கிற இடமும் சின்னது, வெளியில போய் விளையாடுற வாய்ப்பு குறைவா இருக்கு. யாருக்கெல்லாம் முடியுமோ இந்த மாதிரி கேம்ஸ் அந்த மாதிரி ஸ்கூலுக்கு அப்புறம் வைக்கிறாங்க. அதை கூட அவங்கள சேர்த்து அது பழக்கி விட்டா அது ஹெல்த்தியா அவங்க வந்துருவாங்க. பால் நிச்சயம் கொடுக்கணும். அட்லீஸ்ட் 2 glasses அண்ட் 1 கப் தயிர், இது 3ம் நிச்சயமா அவங்களுக்கு தேவை. அதை தவிர வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், பருப்பு, யாரெல்லாம் நான்வெஜ் சாப்பிடுவீங்களோ எக், ஃபிஷ், சிக்கன், அண்ட் அதை தவிர ரைஸோ, இட்லியோ, தோசையோ அந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ குழந்தைங்கள்லாம் ஏன் வெயிட் போடுறாங்க, அதுக்கு என்னென்ன உணவு கொடுக்கணும் அதை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.